கண்ணீரோடு இருப்போம் என்று சொன்னால் அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். எத்தனையோ வேதனைகள் நம்முடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷமாக மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவரே கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் ஒருவரே கவலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. அவர் எங்குமே இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் உங்க அருகில இருக்கிறார், அவர் உங்க பாரத்தை பார்க்கிறார், அவர் உங்களுடைய வேதனையில் அறிகிறார். எல்லா மனுஷனும் முகத்தை ஈஸியா பார்க்க முடியும். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா தோற்றத்தை பாக்குறாங்க. நல்லா இருக்கிறாங்கப்பா, நல்ல பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, நல்ல பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, நல்ல வெளியே போகும்போது நல்லா இருக்கிறாங்க, இதுதான் பார்க்க முடியும். ஆனா இதை தாண்டி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல எத்தனையோ வேதனைகள் உண்டு. அவங்க இருதயத்துல இருக்கிற கவலைகளோ கண்ணீரோ இந்த உலகத்துல இருக்கிற யாராலுமே, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களால பார்க்க முடியாது, ஏன் எங்களால பார்க்க முடியாது, யாராலுமே பார்க்க முடியாது. எல்லாரும் எதை பார்ப்பாங்கன்னா நம்முடைய வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த இருதயத்தை பார்ப்பார். இருதயத்துல நமக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், எது இருந்தாலும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலும் சில வேதனைகள் இருக்கிறது, சில பாரங்கள் இருக்கிறது, சில கண்ணீர் இருக்கிறது. இந்த வேதனையும் பாரமும் ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் கொஞ்ச நேரம் அழுதா என்னுடைய பாரம் குறைஞ்சிரும், அந்த சமயத்துக்கு குறையும். ஒருவேளை நான் கொஞ்ச நேரம் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தா, தனிமையா இருந்தா, இல்ல எங்கேயாவது வெக்கேஷனல் டூர் போனா, எங்கேயாவது போனா கொஞ்ச நேரம் நமக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த வேதனைகளுக்கும் இந்த கண்ணீருக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், மெய்யாகவே மாறும். நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும் அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய அழுகை நமக்கு ஒரு பிடிக்காதவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த உலகத்தை படைத்த, நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். அவர் வேதனைப்படுவார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை குறித்து வேதனைப்படுவார். இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க எங்க இருந்து கேட்டு கொடுத்தாலும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஒருவேளை நீங்க வாயை திறந்து வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது இருக்கலாம், யார்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இருதயத்திலே அவருடைய வார்த்தை சென்று அந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக குணமாக்கும். அந்த வேதனையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுப்பார். சமீபத்தில் ஒரு ஆய்வை குறித்து சொல்லப்படுகிறது. இந்தியாவில் தமிழகத்துல அதிகமான பேர் மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க யாருக்கிட்டையும் பேச முடியல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஏக்கத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியல, அவங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை சொல்ல முடியல. இதனால அவங்க தனக்குத்தானே யோசித்து தனக்குத்தானே அந்த பாரங்களையும் வருத்தங்களை இருதயத்துல வைத்து அவங்க பெரிய டிப்ரெஷனுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. பல பேர் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அவங்களால அவங்க கிட்ட யாரும் பேச முடியாது. சில சமயத்துல நீங்க பைக்ல போகும்போது பார்க்கலாம், தனியாவே பேசிக்கிட்டே போவாங்க, தனியாவே அவங்க பழகிட்டு இருப்பாங்க, யாரும் அவங்க கிட்ட பேச முடியாது. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா, அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த அழுத்தத்தை அவங்களால வெளியேற்ற முடியல. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை எடுத்து போடுவார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமே. அந்த வேதனைகள் மாறும். எப்படிப்பட்ட நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கொடுத்தாலும் அந்த இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போடுவார். இருதயத்துல வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இருதயத்துல கண்ணீரோடு இருக்கிற அருமையான அன்புள்ள சகோதரனே, அந்த வேதனைகளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். நிச்சயமாக மாறும். இந்த வேதனை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த வேதனை இரவெல்லாம் தூங்க விடாத கஷ்டப்படுத்துது, நான் இரவெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறேன், ஒருவேளை சாப்பிட முடியல, எனக்கு இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப போராடுகிறது சொல்றீங்களா?
இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க சொல்லுங்க, இந்த பாரம் என்னை விட்டு வெளியே போகட்டும். நீங்க வேற எதுவும் சொல்ல தேவையில்ல, இந்த பாரம் வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பாரம் வெளியே போகும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நீங்க சுகத்தை பெறுவீங்க. ஒருவேளை பல நாட்களாக நீங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுப்பார். பல நாட்களாக நீங்க சமாதானம் இல்லாம நீங்க ரொம்ப வேதனையோடு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காரியத்துல எனக்கு சமாதானம் வேணும், இந்த காரியத்தை எனக்கு எப்படியாவது மாத்திரன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருந்தீங்கன்னா, அந்த காரியத்துல இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்க ஒருவேளை வியாதியோடு படுக்கையில் சொன்னா, இந்த வியாதி மாறல, இந்த பலவீனம் மாறல, எனக்கு இந்த வியாதியில எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த வியாதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற்றுவார். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வேதனை, இந்த பாரம், இந்த வியாதி எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் இயேசு. அவர் நம்மை மதம் மாற்ற சொல்லல, நாங்க யாரையும் மதம் மாற்றவும் வரல. ஒரு மனுஷனுடைய வேதனைகளை மாற்ற மட்டுமே வந்திருக்கிறோம். அந்த வேதனை